வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். நமது சென்னையை பற்றிய 7 சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் நமது சென்னை தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. மேலும் இந்திய நாட்டின் மிகப்பெரிய நகரங்களில் சென்னை மாநகரமும் ஒன்றாகும். முன்னர் மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்ட நமது சென்னை தென்னிந்தியாவின் மிகப்பெரிய கலாச்சார மற்றும் பொருளாதார மையமாக திகழ்கிறது. இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வாகன உற்பத்தி மையமாகும். அதனால்தான் இந்தியாவின் டெட்ராய்ட் என்று புனைப்பெயர் சென்னைக்கு வந்தது. நீங்கள் நமது சென்னைக்கு வர விரும்பினால் சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான ஆர்வமான 7 உண்மைகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதலாவது, சென்னை இந்தியாவின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாகும். தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையாகும். இது வங்காள விரிகுடாவின் கோரமண்டல் கடற்கரையில் அமைந்துள்ளது. நமது சென்னை பெருநகர பகுதியில் 2022 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் நிலவரப்படி 1,19,81,478 மக்கள் தொகை இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஐநாவின் மெகா சிட்டிஸ் 2016 அறிக்கையின்படி உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புற ஒருங்கிணைப்புகளில் சென்னை 30வது இடத்தில் உள்ளது. டெல்லி, மும்பை மற்றும் கொல்கத்தாவுக்கு பிறகு இந்தியாவின் 4வது பெரிய நகரமாக சென்னை மாநகரம் திகழ்கிறது. இரண்டாவதாக, சென்னையை பல ராஜ்யங்கள் ஆண்டுள்ளன. 1ஆம் நூற்றாண்டிலிருந்தே சென்னை ஒரு முக்கியமான நிர்வாக, இராணுவ மற்றும் பொருளாதார மையமாக இருந்து வருகிறது. அதன் நீண்ட வரலாறு முழுவதும் பல்லவ வம்சம், சோழ வம்சம், பாண்டிய வம்சம் மற்றும் விஜயநகர பேரரசு போன்ற பல தென்னிந்திய ராஜ்யங்கள் இந்த பகுதியை ஆண்டுள்ளன. கிபி 1522ஆம் ஆண்டில் போர்த்துகீசியர்கள் முதலில் இந்த பகுதிக்கு வந்து சாவோ டோம் என்ற துறைமுகத்தை கட்டினார்கள். பின்னர் 1612ஆம் ஆண்டில் டச்சுக்காரர்கள் வந்து சென்னைக்கு வடக்கே உள்ள புலிக்காட்டு அருகே குடியேறினார்கள். பின்னர் 1639ஆம் ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனியின் பிரான்சிஸ் டே மதராசப்பட்டினம் என்ற சிறிய மீன்பிடி கிராமத்தில் ஒரு நிலத்தை குத்தகைக்கு எடுத்தார்கள். 1 வருடம் கழித்து கிழக்கிந்திய கம்பெனி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை அங்கு கட்டியது. இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான் இந்தியாவின் முதல் பெரிய ஆங்கில குடியேற்றமாகும். மூன்றாவதாக, சென்னையின் அசல் பெயர் மெட்ராஸ். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. சென்னை ஒரு காலத்தில் மதராசப்பட்டினம் என்ற மீன்பிடி கிராமமாக இருந்தது. பின்னர் ஆங்கிலேயர்கள் அந்த பெயரை மெட்ராஸ் என்று சுருக்கினார்கள். கிபி 1652ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு கிபி 1947ஆம் ஆண்டு கலைக்கப்பட்ட மெட்ராஸ் பிரசிடென்சியின் தலைநகரமாக மெட்ராஸ் இருந்துள்ளது. பின்னர் அது கிபி 1950ஆம் ஆண்டு முதல் கிபி 1968 வரை இருந்த மெட்ராஸ் மாநிலத்தின் தலைநகரமாக மாறியது. கிபி 1968ஆம் ஆண்டு தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பேரறிஞர் அண்ணா அப்போதைய மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். அதன் பிறகு 1996ஆம் ஆண்டு அப்போதைய ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் நகரத்தின் பெயரை மெட்ராஸ் என்பதிலிருந்து சென்னை என்று பெயர் மாற்றினார்கள். இன்று சென்னை இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் தலைநகரமாக விளங்குகிறது. நான்காவதாக, சென்னை உயர்நீதிமன்றம் உலகின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றங்களில் ஒன்றாகும். மதுரையில் உள்ள சென்னை உயர்நீதிமன்ற கிளை சென்னையில் அமைந்துள்ளது மற்றும் தமிழ்நாடு மாநிலத்தின் மீது அதிகார வரம்பை கொண்டுள்ளது. நீதிமன்ற வளாகம் 107 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. மேலும் லண்டனில் உள்ள ஐக்கிய ராஜ்யத்தின் உச்சநீதிமன்றத்திற்கு பிறகு உலகில் 2வது பெரிய நீதிமன்ற வளாகமாக சென்னை உயர்நீதிமன்றம் திகழ்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் 4 மாடி நிர்வாக கட்டிடம் மற்றும் 12 நீதிமன்ற அரங்குகள் உள்ளன. 5வதாக, 1ஆம் உலகப் போரின் போது சென்னை தாக்கப்பட்டது. கிபி 1914ஆம் ஆண்டு ஜெர்மானியர்கள் மெட்ராஸ் நகரத்தை தாக்கினார்கள். 1ஆம் உலகப் போரின் போது தாக்கப்பட்ட இந்தியாவின் ஒரே நகரம் சென்னை நகரம் தாங்க. வங்காள விரிகுடாவில் உள்ள கப்பல் பாதைகளை தாக்கிய போது ஒரு ஜெர்மன் இலகுரக கப்பல் எண்ணெய் கிடங்கின் மீது ஷெல் தாக்கியது. இது கப்பல் போக்குவரத்தில் பெரும் இடையூறுகளை ஏற்படுத்தியது. 6வதாக, உலகில் மிக நீளமான நகர்ப்புற கடற்கரைகளில் ஒன்றை சென்னை கொண்டுள்ளது. வங்காள விரிகுடாவை ஒட்டியுள்ள சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை ஒரு இயற்கையான மணல் நிறைந்த நகர்ப்புற கடற்கரையாகும். 6 கிலோமீட்டர் 3.7 மைல் தொலைவில் நடைபாதை உள்பட
13 கிலோமீட்டர் அதாவது 8 மைல் நீளம் மற்றும் 437 மீட்டர் அதாவது 1434 அடி மொத்த அகலம் கொண்ட இந்த மெரினா கடற்கரை இந்தியாவில் மிக நீளமான இயற்கை நகர்ப்புற கடற்கரை மற்றும் உலகில் 2வது நீளமான இயற்கை நகர்ப்புற கடற்கரையாகும். 7வதாக சென்னை இந்தியாவின் டெட்ராய்ட் ஆகும். 2020ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியா உலகில் 5வது பெரிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளராக உள்ளது. சென்னை ஆட்டோமொபைல் உற்பத்தியில் முக்கிய மையமாக உள்ளது. சென்னை இந்தியாவின் டெட்ராய்ட் என்ற புனைப்பெயரை கொண்டுள்ளது. சென்னையில் உள்ள முக்கிய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்களில் அசோக் லேலண்ட், ரெனால்ட், ஹோண்டாய், மிட்சுபிஷி, யமஹா, BMW, இந்துஸ்தான் மோட்டார்ஸ், டெய்ம்லர், டஃபே டிராக்டர்ஸ், போர்ட் மற்றும் ராயல் என்ஃபீல்டு ஆகியவை அடங்கும். இராணுவம் தொடர்பான வாகனங்களை உற்பத்தி செய்யும் கனரக வாகன தொழிற்சாலை மற்றும் ஏராளமான டயர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளும் சென்னை நகரத்தில் அதிகமாக உள்ளன. இந்திய நாட்டில் ஆட்டோமோட்டிவ் ஏற்றுமதியில் 60% சென்னையில்தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் பல சென்னை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.